தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்திற்காக முழு கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு அரை நாள் தான், காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 6 மணி வரைக்கும். இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மாதத்தில் அத்துணை வியாபாரிகள் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், பொதுமக்களை எல்லாம் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டும். காரணம், தொடர்ந்து இந்த பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த யோசனையை முன்வந்து சொன்னதே பாட்டாளி மக்கள் கட்சி. சொன்னது மட்டுமல்ல, அதன் பிறகு போராட்டம் செய்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், அதன் பிறகு நடைபயணம் செய்தேன் நான். அதன் பிறகு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். 10,25,000 பேர் கையெழுத்திட்டார்கள். அத்துணை கட்சிகளும் சேர்ந்து, கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காம எத்தனையோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து இதெல்லாம் முன்னாள் முதலமைச்சரும் கொடுத்தோம். அவரும் பல முறை அறிவித்தார்கள், திட்டம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார்கள். பிறகு ஆட்சி போன பிறகு இப்ப இருக்கின்ற முதலமைச்சரை பல முறை சந்தித்த நேரத்தில் எப்படியாவது திட்டத்தை நிறைவேற்றுங்கள். தருமபுரி என்றால் மிக 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 பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாழ்வாதார பிரச்சனை, அது இல்லாமல் குடிநீர் பிரச்சனை, அது இல்லாமல் முக்கியமானது புளோரோசிஸ், புளோரைடு என்ற நச்சு பொருள் நிலத்தடி நீர்ல இருக்கு. அதை குடிச்சா நிறைய பிரச்சனை வரும் மக்களுக்கு. இது காலகாலமா பரம்பரை குடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நம்ம மாவட்டத்துல ஓடுற ஆத்துல இருந்து மிச்ச நீர், உபரி நீரை நீரேற்று மூலமா கொண்டு வந்து எங்க ஏரி குளத்துல நிரப்புங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை. இதை செய்யறதுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி, அதுக்கப்புறம் நடைபயணம், இப்போ கடையடைப்பு, எத்தனையோ எல்லாம் வெளிப்படுத்திட்டோம். இந்த மாவட்டத்து மக்கள் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கின்ற நம் மாவட்ட மக்கள் இதை கூட புரிஞ்சுக்காம ஒரு முதலமைச்சர் நினைச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருந்திருக்கணும்? அப்பா, இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துல கட்சி ஜாதி மாதம் எதுவும் பார்க்கலப்பா, ஒட்டுமொத்தமா எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இது ஏதோ பாட்டாளி கட்சி செய்யறாங்க, அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது நம்மளுடைய பிரச்சனை. நம்ம மாவட்டம் 2 ஆறு போயிட்டு இருக்கு, நினைச்சு பாருங்க. இந்த குறிப்பிட எந்த மாவட்டத்துக்கும் கிடையாது. 2 ஆறு, பெரிய ஆறு, ஒன்று காவேரி ஆறு, அடுத்தது தென்பெண்ணை ஆறு. ஆனா 2 ஆத்துல இருந்து தண்ணி நம்ம அனுபவிக்க முடியுதா, குடிக்க முடியுதா? ஒண்ணும் கிடையாது. இல்ல, இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் அதெல்லாம். அது தென்பெண்ணை இப்ப வெள்ளம் போகுது. 2 நாளுக்கு முன்னாடி வெள்ளம் கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி. காவிரியில நம்ம பார்த்தோம், போன மாசம் தென்மேற்குல அவ்வளவு தண்ணி கடல்ல போயிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள்ல காவிரியில ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 18 TMC தண்ணி கடல்ல போச்சு ஒரே நாள்ல. நம்ம எவ்வளவு கேட்டோம்? 2 TMC கேட்டோம். வருஷத்துக்கு 2 TMC. அன்னைக்கு ஒரு நாள்ல 18 போச்சு. அப்ப என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த ஒரு திட்டம் நிறைவேறினால் வாழ்வாதாரம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். வெளியில போய் வேலைக்கு போறாங்க, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க திரும்பி வருவாங்க. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த ஒரு திட்டத்தினால. இதுலதான் முக்கியத்துவம் பண்ணணும், கவனம் செலுத்தணும். அமைச்சரை கேட்டா நாங்க ஆய்வு பண்ணுவோம். ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வு பண்ண என்ன ஆய்வு பண்ண போறீங்க? ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல தடம் இருக்குது, தண்ணி இருக்குது, அதுல எவ்வளவோ தண்ணி பயன்படுத்தலாம், அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கு. வேற ஆய்வு ஒண்ணுமே தேவையில்லை. அந்த தண்ணி நம்ம பயன்படுத்துறது அந்த கூட்டு குடிநீருக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணி பண்ணணும். பக்கத்துல இன்னொரு டேங்க் கட்டிட்டா ஃபில்டர் பண்ணாம அப்படியே போயிட்டா இங்க கிரேடியன்ட் மூலமா, கிராவிட்டி மூலமா எல்லா ஏரிகளும் திட்டம். அது இல்லாம இங்க திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் எவ்வளவு காலமா அங்க உடஞ்சு போனது. அப்புறம் காட்டுக்குள்ள நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் 3 கோடியில போய் பார்த்து இப்போ ஏதோ இருக்கு தண்ணி வந்து அங்க செக் டேம் ஒண்ணு கட்டி அது டைவர்ஷனரி கெனால் மூலமா தண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில பொதியின் பள்ளம் திட்டம், ஆணையமருவு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், வாணியார் நிரம்பிச்சப்போ அந்த வாணியார் உபரிநீர் திட்டம் கேட்டுட்டு இருக்கிறோம். வாணியார் நிரம்பி எங்க போகுது தண்ணி? தென்பெண்ணை போய் தென்பெண்ணையில இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இதுல கூட உங்களுக்கு தெரியல, கவனம் இருந்தா எதுக்கு உங்களுக்கு ஆட்சி, எதுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா பிரச்சனைகள் பெருசு, தீர்வு சிறிய தீர்வுகள் இருக்கு. சாதாரண தீர்த்துட்டு போனாங்கல்ல சேனகான் திட்டம். இப்ப அங்க அரூர்ல இருக்க விவசாயிகள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? தென்பெண்ணை ஆத்துல வெள்ளை நீர், உபரி நீர் போறது, அது எங்களுக்கு பயன்படுத்தணும், நாங்க பயன்படுத்தணும். மனசாட்சி இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை விட போக கிடையாது. இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருகின்ற வரை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும், ஆர்ப்பாட்டம், போராட்டம். இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் அமைதியான முறையில அறவழி போராட்டம். ஆனா எங்களுக்கும் பொறுமை இருக்கு. எவ்வளவு காலமா பொறுத்துட்டு போறோம்.
ஆய்வு பண்றோம்னா பண்ணிட்டு இப்ப எவ்வளவு காலம் ஆய்வு பண்ணிருப்பீங்க. அதனால அடுத்தடுத்து வர போராட்டம் அப்ப நான் என் தம்பிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். வேணாண்டா நமக்கு அப்புறம் ஏற்கனவே நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அமைதியான முறையில அறவழியில நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு அளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். இது அவங்களோட பிரச்சனை. இது போன்ற 3 லட்சம் இளைஞர்கள் கர்நாடகால போய் கண்ணு உடைக்கிறான். ஐடி ஆபீஸ்ல வேலை செய்யல, கண்ணு உடைக்கிறான். கோயில போய் கண்ணு உடைக்கிறான். கொத்தனார் வேலை செய்யறான், பனியன் கம்பெனில வேலை செய்யறான், கூலி வேலை செய்யறான். அவனுக்கு இங்க 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அவன் நில உரிமையாளர். அவன் தண்ணி இல்ல, அவன் என்ன செய்வான்? அவன் நல்ல முதலாளி, நல்ல உரிமையாளர். அங்க போய் அங்க கூலியா வேலை செஞ்சிருக்கான். சுயமரியாதையில இழந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கு, திட்டத்தை நிறைவேற்றுங்க. காவேரியில எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப போகும்போது தென்மேற்குல தண்ணி போச்சு, இப்ப வடமேற்குல தண்ணி போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள்ல பார்க்க போறீங்கல்ல. மக்கள் கேட்கிறாங்களே, கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே, அது நிறைவேற்றுறோன்னு ஒரு சின்ன துள்ளிய ஏதாவது ஒரு உணர்வு இருக்கு அவங்களுக்கு? மனசாட்சி என்ன இருக்குதா? இதுவும் கிடையாது.